ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் தங்கத்திற்கு நிகரான மஞ்சள் நிறம் கொண்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது தங்கம் வாங்கினதுக்கு சமம். அப்படி எந்த பொருட்கள் வாங்கினால் ரொம்பவே அதிர்ஷ்டம் என்றது பார்க்கலாம். பழங்களில் பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனி வாங்கலாம், மாம்பழம் வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம். இது மூணுமே சேர்த்து வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கலாம். பூக்களில் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, ஆவாரம் பூ, ரோஜா பூ வாங்கலாம். மஞ்சள் சோழி வாங்கலாம். மஞ்சள் நிற பிள்ளையாரை பிடித்து அன்னைக்கு பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்தால் பணமழை நம்மளுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அன்னைக்கு லக்ஷ்மி கணபதியும் நம்ம பூஜை செய்யும் பொழுது பணப்பெருக்கம் அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வாங்கி குரு பகவானுக்கு அன்று சாற்றினால் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். வியாழக்கிழமை அன்று அக்ஷய திருதி வருவதனால அது கூடுதல் சிறப்பு இன்னும் வாய்ந்தவை. எல்லோ கலரில் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கலாம், அல்லது எல்லோ கலரில் நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது பொன் பொருள் வாங்கினதுக்கு ஈடு என்று சொல்லுவாங்க. அக்ஷய திருதி நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லியும் பார்ப்பதால் நம்ம செய்த பாவங்கள், முன்ஜென்ம பாவங்கள் முற்றிலும் நீங்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். பணம் மழையாக கொட்டிக்கிட்டே இருக்குன்றது சொல்லுவாங்க. அக்ஷய திருதி நாளில் நம்ம கண்ணுக்கு பல்லி தென்படாது. ஆனால் அன்னைக்கு தென்பட்டு அதை நம்ம பார்ப்பதால் நாம் தான் அதிர்ஷ்டசாலிகள்.